Ashwin Sweets and Snacks. For export order enquiry 73730 www.ashwinsweets.com. கன்னியாகுமரி, அரூர், பெருந்துறை உட்பட புதிதாக 13 நகராட்சிகளை உருவாக்க அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. சென்னை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட 16 மாநகராட்சிகளுடன் 4 நகராட்சிகள், 5 பேரூராட்சிகள் மற்றும் 149 ஊராட்சிகளை இணைக்கவும் நடவடிக்கை. 2025ஆம் ஆண்டில் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற முதலாவது அமைச்சரவை கூட்டம் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை 69,515 கோடி ரூபாயாக உயர்த்த ஒப்புதல். 50 கிலோ எடை கொண்ட DAP உர மூட்டையை 1350 ரூபாய்க்கு விவசாயிகள் தொடர்ந்து பெற மத்திய அரசு நடவடிக்கை. DAP மீதான மானியத் தொகையை மூட்டை ஒன்றுக்கு 175 ரூபாய் உயர்த்தவும் அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். டிசம்பர் மாதத்தில் GST வரியாக 1,76,857 கோடி ரூபாய் வசூல். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது 9% அதிகம் என மத்திய நிதி அமைச்சகம் தகவல். 2025ஆம் ஆண்டிலும் ராணுவத்தில் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவிப்பு. 2029ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவின் ராணுவ தளவாட ஏற்றுமதியை 50,000 கோடி ரூபாயாக உயர்த்த இலக்கு. ஜம்மு காஷ்மீரில் இடுப்பளவு பனிக்குவியலுக்குள் நடந்து சென்று இந்திய ராணுவ வீரர்கள் கண்காணிப்பு பணி. எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் வீரர்களின் வீடியோவை வெளியிட்டது ராணுவம். இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் 6 முக்கிய ராக்கெட் ஏவுதல்கள் இருக்கக்கூடும் என மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தகவல். மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்காக ரோபோவை விண்வெளிக்கு அனுப்புவதற்கான பணிகள் நடைபெறுவதாகவும் அறிவிப்பு. 11 மருந்துகள் மீதான 50% விலை உயர்வுக்கு ஒப்புதல் அளித்தது ஏன் என விளக்கம் அளிக்க வேண்டும். தேசிய மருந்து விலை கட்டுப்பாட்டு ஆணையத்துக்கு உத்தரவிட்டது நாடாளுமன்ற நிலைக்குழு. புதிதாய் பிறந்த 2025ஐ உற்சாகமாக வரவேற்ற மக்கள். ஆட்டம் பாட்டத்துடன் மகிழ்ச்சி பொங்க கொண்டாட்டம். உலகம் முழுவதும் களை கட்டிய புத்தாண்டு கொண்டாட்டங்கள். முக்கிய இடங்களில் ஏராளமானோர் ஒன்று திரண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். வழக்கமான உற்சாகத்துடன் மலர்ந்த புத்தாண்டை உலகம் முழுவதும் கொண்டாடி மகிழ்ந்த மக்கள் புதிய நம்பிக்கையை எதிர்நோக்கி 2025ஆம் ஆண்டிற்குள் அடியெடுத்து வைத்தனர். 2025ஆம் ஆண்டின் முதல் சூரிய உதயம். அதிகாலையில் கடற்கரைகளில் திரண்ட மக்கள். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களில் சிறப்பு வழிபாடு. புதிய வருடம் சிறப்பானதாக அமைய திரளான பக்தர்கள் பிரார்த்தனை. புத்தாண்டையொட்டி சென்னை பெசநகர் கடற்கரையில் நடைபெற்ற ட்ரோன் ஷோ. போதைப் பொருட்களுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வானில் ஜாலம் காட்டிய ட்ரோன்கள். நாமக்கல் பள்ளிப்பாளையத்தில் புத்தாண்டு கொண்டாட்ட மிகுதியில் நடுரோட்டில் வாகனங்களை வழிமறித்தபடி நடனமாடிய இளைஞர்கள். போலீஸ் வாகனத்தில் சைரன் சத்தம் கேட்டதும் அமைதியாக நடையை கட்டினர். அமெரிக்காவின் நியூயார்க்கில் புதிய ஆண்டை உற்சாகமாக வரவேற்ற மக்கள். ஆட்டம் பாட்டத்துடன் பரஸ்பரம் வாழ்த்து தெரிவித்து கொண்டாட்டம். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து தெரிவித்த அமைச்சர்கள். நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களும் வாழ்த்து தெரிவித்தனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் அதிமுகவைச் சேர்ந்த வழக்கறிஞர் வரலட்சுமி கேவியட் மனு தாக்கல். உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு மேல்முறையீடு செய்தால் தங்கள் தரப்பை கேட்காமல் உத்தரவிடக்கூடாது என கோரிக்கை.
கள்ளக்குறிச்சியில் கூட்டுறவு சங்கத்திற்கு பால் எடுத்துச் சென்ற பெண் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டதாக புகார். சம்பவம் நடைபெற்று ஒரு வாரத்திற்கு பிறகு சோளக்காட்டில் கூட்டமாக அமர்ந்து மது அருந்திய சிலரிடம் போலீசார் தீவிர விசாரணை. திமுக ஆட்சிக்கு வந்த 3 வருடங்களில் 34,384 பேருக்கு மட்டுமே அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளது. ஆட்சிக்கு வந்தால் 5.5 லட்சம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் எனும் மு.க. ஸ்டாலினின் வாக்குறுதி என்ன ஆனது என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி. சென்னை செம்மொழி பூங்காவில் நாளை தொடங்குகிறது மலர் கண்காட்சி. பல்வேறு ஊர்களில் இருந்து வந்திறங்கிய 30 லட்சம் மலர்களை வரிசைப்படுத்தும் தொழிலாளர்கள். ஆஸ்திரேலிய மண்ணில் டெஸ்ட் தொடரில் மோசமான தோல்வி மற்றும் அஸ்வினின் திடீர் ஓய்வு. கேப்டன் ரோஹித் சர்மா பயிற்சியாளர் கம்பீரிடம் விசாரணை நடத்த பிசிசிஐ திட்டம். உலக பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் வெண்கலம் வென்றார் இந்திய வீராங்கனை வைஷாலி. நியூயார்க்கில் நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் சீன வீராங்கனையிடம் தோல்வியுற்று 3ஆம் இடம் பிடித்தார். கோவாவில் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் புத்தாண்டை கொண்டாடினார் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி. நடனமாடியும் லாண்டன் விளக்கை வானில் பறக்கவிட்டும் உற்சாகம். Ashwin Sweets and Snacks. For export order enquiry 73730 41434 www.ashwinsweets.com.